கானா பாடல் அந்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தேவா சார் தான் நமக்கு பிடிக்கும். ஆமாம். ஏன்னா வந்து நிறைய நல்ல வரிகள்லாம் சூப்பர் லிரிக்ஸு. கரெக்ட். தேவா சாரும் பயங்கர இன்ஸ்பிரேஷன் பண்ணி பாடியிருப்பார் சாங்ஸ்லாம். அதில் வந்து நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா. சிறந்த அறிமுக பின்னணி பாட விருது வாங்கியிருக்கேன் ஜெயா டிவியில். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். 11 பேர் ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம் இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுற புலி ஆட்டம். கானா பாலா அவர்களே, அதாவது இந்த கானா அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ரூட்டு நிறைய பிரபலமாக இருந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு, நானும் நிறைய பாட்டிருக்கேன். ஆமாம். அதாவது லாலா குடோல் டப்பியுமா அப்படின்னு சொல்லி பிரபுதேவா அவர்களுக்கு சூரியன் படத்தில், சூரியன் திரைப்படத்தில். ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்தா நிறைய கருத்துள்ள பாடல்கள். ஆமாம். எவ்வளவோ இசையமைப்பாளர்கள், தேவா அண்ணன், ராஜ்குமார் அவர்கள், சங்கர் கணேஷ் அவர்கள், இது அந்த லைன் போயினே இருக்கும். சிற்பி அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. பிரபலமான பாடல்களாக வந்தது, நல்ல கருத்துள்ள பாடல்களாக இருந்தது. அந்த டைமில் வந்து அந்த பாடல்களெல்லாம் பயங்கர வரவேற்பு. அதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஏதாவது? இப்போ கானா பாடல் அந்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தேவா சார் தான் நமக்கு பிடிக்கும். ஆமாம். ஏன்னா வந்து நிறைய நல்ல வரிகள்லாம் சூப்பர் லிரிக்ஸு. கரெக்ட். தேவா சாரும் பயங்கர இன்ஸ்பிரேஷன் பண்ணி பாடியிருப்பார் சாங்ஸ்லாம். அதில் வந்து நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும். ஏன்னா எங்களுடைய கானா ஸ்டைல் இல்லையா, ஸ்டைலில் வரதால ரொம்ப லைக் பண்ணுவோம். இப்போ தாலாட்டு வந்தால் லைக் பண்ணுவாங்க, கிராமத்து பாட்டு வந்தால் அந்த ஃபீல்டுக்கு லைக் பண்ணாங்க. ரொம்ப நாங்கள் தேவா சார் சாங்கை ரசிப்போம். அந்த வரிசையில் நான் ஒரு பாட்டு பாரு, எனக்கு பிடிச்ச பாட்டு ப்ளீஸ். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ மீன் காலடா. இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு நிறைய, அதாவது நார்த் சைடு வந்து நமக்கு இப்படி இந்த கானாக்கு கிட்டையா கவாலி ஸ்டைல் நிறைய, அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்தது தான் இந்த கானா அப்படின்னு நான் நினைக்கிறேன். மனோஜ் சார் வந்து நிறைய, நீங்களே வந்து மெலோடி சாங்கோட இடையில இது நிறைய பாடி வச்சிட்டிங்க, இந்த மாதிரி குத்து சாங். ஆமாம்மா, நிறைய நீங்கள் பாடினேன் எனக்காக. எனக்கு நீங்கள் பாடின சலோமியா அந்த கவ்வாலி ஒன்று ஞாபகம் வந்தது. அது பாடிட்டு இந்த ஸ்டைல் கானால என்ன பாடிருக்கேன். பாடுங்க பாடுங்க. இன்ஹிலோ கோலே இன்ஹிலோ கோலே इन्हिलो गोले ले लिया दो पट्टा मेरा, इन्हिलो गोले ले लिया दो पट्टा मेरा, होते होते पट्टा मेरा, ओ पट्टा मेरा. इन्हिलो गोले इन्हिलो गोले इन्हिलो गोले इन्हिलो गोले इन्हिलो गोले इन्हें गोले ले लिया दो पट्टा मेरा, होते होते पट्टा मेरा, ओ पट्टा मेरा. இதே ஸ்டைலில் இவங்க சாப்ரி பிரதர்சன் இருக்காங்க. मोहब्बत न होती तो कुछ भी न होता, मोहब्बत न होती तो कुछ भी न होता, मोहब्बत न होती जो कुछ भी न होता, मोहब्बत न होती जो कुछ भी न होता. அதாவது ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு மூலம் இருக்கும் கண்டிப்பாக, நிச்சயமாக. இது வந்து அந்த பாகிஸ்தான் ஸ்டைல் கவாலிலிருந்து நம்ம நார்த்து சைடு கவாலிலிருந்து ஒரு கானாவா வந்து பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், டெஃபினட்டாக இருந்திருக்கும். அப்படியே ஃபஸ்ட்டு உண்மையாக சொல்ல போனால் கானா பிரபலமாகிறதுக்கு காரணமாக இருந்த மியூசிக் டைரக்டர்ஸில் கடல் புறா பண்ணார் பாபு கணேஷ். கடல் புறாவில் அவர் முதல்ல பண்ணார், கடலுக்குள்ளே மீனம். ஆமாம், அதே வரிசையில் பார்க்கும்போது ஆதித்யன் அவர்கள், இந்த கிரேட்டு நம்ம கார்த்திக் சார் கூட்டி வந்துட்டு அவரை பாட வச்சார். பெத்தல்ல போட்ட ஷோக்கில் பயங்கர ஹிட்டு. அது எந்த அளவுக்கு ஹிட்டுன்னா நம்ம பட்டி தொட்டி அமரன் படத்தில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய பாட்டு. அதே வரிசையில் நெக்ஸ்ட்டு நம்ம தலைவாசலில் பாலபாரதி அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே டிப்பிக்கலான ஃபேமஸ் வாய்ஸஸ் அப்படின்னு சொன்னால் சபேஷ்
சபேஷ் அவர்கள் டிஃப்ரெண்ட்டாக பாடிய பாடல்களில் அண்ணா நகர் ஆண்டாள், அண்ணா நகரம் அது ஒன்று, குன்றத்தில் கோயில் கட்டி, அது வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இந்த வரிசையில் நிறைய இருக்குது. ஊத்துக்கின்னு கடிச்சிக்கலாம், அதே மாதிரி கவலைப்படாத தேவாண்ண வாய்ஸில் அது ஒரு அந்த படத்துலேயே ஒரு ஸ்பெஷல் சாங்கை ஆட்டோக்காரர் பாடுறதா சாங்கை, அது எவ்வளோ பிரபலமாச்சு. அதுக்கு காரணம் 60% அந்த வாய்ஸ் தான், தேவாண்ணா அவர்களுடைய குரல். இப்போது நீங்கள் பாடின சலோமியாலேயே பார்த்தீங்கன்னா தேவாண்ணா அல்ஃபோன்ஸு அந்த அந்த வார்த்தைங்க ரொம்ப சில்ஃபான்ஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக பாடிருப்பார். அதனாலவே அந்த பாட்டில் அந்த இடம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த மாதிரி சாங்ஸு எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்தது கூட முதல்ல தேவானந்த் தான். லாலாக்கு டோல் டப்பிம்மா கண்ணே கங்காமாவும் இடுப்ப சுத்தி திரும்பி பாரம்மா, எண்ணாம விளக்கு எரியம்மா கண்ண கங்காமா மரம் இழுக்கிற கையா பாரம்மா, ஏ அட்டக் பட்டக் டிமிக் அடிக்கிற டோல் பய டப்சா புட்டாம் பாரு கப்சா அப்ச கல்லு மாலியா ஆத்து பக்கம் வாரியா, டோல் டப்பிம்மா கண்ணே கங்காமா இடுப்ப சுத்தி திரும்பி பாரம்மா. அது எப்படின்னா பெரிய அழகு. நிறைய பாடல்கள் பிரபுதேவா அவர்களுக்கு நான் பாடிருக்கேன். திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, பையன் காதலுக்கு பச்சை கோழி காட்டுலேசா, பணக்கார பொண்ணையா ஓ பரதேசி நானையா ஓ ஏணி வச்சாலும் எட்டாதையா. இதே வரிசையில் பார்த்தா எப்பா எப்பா ஐயப்பா கண்ணுல காசை காட்டப்பா, ஏழ தலையெழுத்த மாத்தப்பா, தத்ததபரதன் ஓம் பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் ஓம் பணம், ஓம் பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் ஓம் பணம். ஐயோ பணம் 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 அந்த பணத்தை நினைக்கும் மனம், தினம் 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 அந்த பணத்தை நினைக்கும் தூள் எப்பா எப்பா ஐயப்பா. எஸ்பெஷலி இந்த பாட்டில் விவேக் அவர்கள் வந்து டைலாகும் பேசியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் உண்டு இந்த வரிசையில் பார்க்கும்போது. ஸோ இது கானா பற்றி பேசினே போகலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் அதாவது கானா பாலா அவர்கள் முதல்ல நீங்கள் கிரிக்கெட் பற்றி ஒரு பாட்டை பாடி ஆரம்பிச்சிருக்கீங்க திரை உலகத்துக்கு அறிமுகமே. ஃபர்ஸ்ட் பிறகு என்ற திரைப்படத்துக்காக அது ஒரு 4 வரி. அறிமுகம் பிறகு என்ற திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா சாரோட இசையில் பாடிய பாட்டு. அதன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2012க்கு சிறந்த அறிமுக பின்னணி பாட விருது வாங்கியிருக்கேன் ஜெயா டிவியில். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நான் கண்டுபிடிச்சி அது நாட்டுக்காக நான் எழுதி கஷ்டப்பட்டு பாடின பாட்டு. இப்போ எனக்கு பரிசு கிடைச்சிச்சு, விருது கிடைச்சிச்சு. தொலைக்காட்சி வரிசையில் வந்து நான் வாங்கிய முதல் விருது தான். அந்த பரிசை வாங்கி தந்த அந்த பாடல் எங்களுக்காக. 11 பேர் ஆட்டம் அதை பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறேன் புலியாட்டம், இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறேன் புலியாட்டம், 11 பேர் ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறேன் புலியாட்டம், இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறேன் புலியாட்டம், 11 பேர் ஆட்டம். கேப்டன் இருவருக்கும் டாஸ் தாண்ட முதலில் கோச்சி சொன்னபடி தேர்வு செய்யணும் நொடியிலே, அரங்கமே அதிர வேணும் நீ அடிக்கும் அடியிலே, அம்பையர் அவுட்டு தந்தா வந்துடணும் வெளியிலே, தெண்டுல்கர் ஆடி வரும் ஆட்டத்தையும் கவனி, டெஸ்டிலும் சிக்ஸர்களை அடிக்கிறாரு தோனி, பொறுமையா ஆடுவது திராவிடோட திறமை, ஜெயிச்சா அவருக்கு இல்லை இந்தியாக்கு பெருமை, அதிரடி ஆட்டத்திலே சேவாக்கு கிங்கு, அடுத்ததா இறங்குவாரு யுவராஜ் சிங்கு, ஹர்பஜன் அகர்கர் கங்குலி ஆடும் நாடு, பாலாஜி பிறந்த மண்ணு நம்ம தமிழ்நாடு,
ஜாகீர் இர்பான் பதான் பந்தை தடுப்பது யாரு? கும்ளே ஸ்பின்னில் அடிக்க முடியுமடா போரு. ஜாதி மத பேதமின்றி இந்தியா ஆடும் அழக பாரு. தோனி கோப்பையை வெல்லும் போது வாழ்த்தும் இந்திய நாடு. 11 பேர் ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம். இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறம் புலி ஆட்டம். 11 பேர் ஆட்டம்.